இறைவா வா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம், அதிரடியாய் வாழ்ந்துதான் காட்டலாம். அழகான சின்ன தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை. நாள்தோறும் இங்கு பண்டிகை, நம் வானில் வான வேடிக்கை. இது போல சொந்தம் தந்ததால் இறைவா வா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம், அதிரடியாய் வாழ்ந்துதான் காட்டலாம். சந்தோஷ சாரதியின் ஜன்மம் தேடி வர செய்யும் சொந்தமல்லோ. நாம் பாடும் பாட்டையும் கேட்கும் சிலைகளும் தலையை ஆட்டுமல்லோ. சந்தோஷ சாரதியின் ஜன்மம் தேடி வர செய்யும் சொந்தமல்லோ. நாம் பாடும் பாட்டையும் கேட்கும் சிலைகளும் தலையை ஆட்டுமல்லோ. நம்மை கண்டு ஊரின் கண்கள் பட்டதாலே நட்சத்திர கூட்டம் திருஷ்டி சுற்றி போடும். தமிழில் உள்ள பிரிவென்ற சொல்லை நாங்கள் இங்கு அழித்திடுவோமே. வந்து வந்து மோதும் சின்ன சின்ன சோகம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஊதும் போது ஓடி போகும். எங்களுக்குள் நாங்கள் செல்ல பேரை வைத்துக் கொண்டு செல்லமாக நாளும் சொல்லி சொல்லி பார்ப்பதொன்று. அள்ளி அள்ளி அன்பை தந்து மெல்ல மெல்ல உள்ளம் திருடும் கொள்ளை கூட்டம் நாங்கள் தானல்லோ. சந்தோஷ சாரதியின் ஜன்மம் தேடி வர செய்யும் சொந்தமல்லோ. நாம் பாடும் பாட்டையும் கேட்கும் சிலைகளும் தலையை ஆட்டுமல்லோ. அழகான சின்ன தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை. நாள்தோறும் இங்கு பண்டிகை, நம் வானில் வான வேடிக்கை. இது போல சொந்தம் தந்ததா இறைவா வா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம், அதிரடியாய் வாழ்ந்துதான் காட்டலாம். ரைட், ஓகே. வணக்கம். மைக்கை கிட்ட வச்சு கதைக்கணுமா? அப்பதான் கதைக்கிறது எல்லாருக்கும் சத்தமா கேட்கும். வணக்கம். வணக்கம். ரைட், அப்ப என்ன பேர் தங்கச்சிக்கு? ஹரிணி. ஏன்னா சரி, அப்ப ஹரிணி சொல்லுங்க, பிள்ளைக்கு என்ன விசேஷம் நடந்துன்னு இருக்குது? பிள்ளை நல்ல அழகா சாரி எல்லாம் கட்டி வெளிக்கிடுதி விட்டு இருக்குது, நிறைய சொந்தக்காரர் எல்லாம் வந்திருக்கணும். அப்ப என்ன விசேஷம் நடந்துன்னு இருக்குது? ஆ ரைட், அதாச்சும் ஹரிணிக்கு இன்றைக்கு பூப்புடுத நீராட்டு விழா வந்து செலிப்ரேட் பண்ணிக்கன்னு இருக்கிறீங்க. என்ன அதாச்சும் இன்றைக்கு உங்களுக்கு பூப்புடுத நீராட்டு விழான்னு சொல்லி நிறைய சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எல்லாரும் வந்திருக்கணும். இன்றைக்கு உங்களை வாழ்த்தோணுமென்று சொல்லி. ஏன்னா சரி, அப்போ உங்கள்கிட்ட பூப்புடுத நீராட்டு விழா நடக்குதாமன்னு சொல்லி ஒரு ஆட்கள் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும். இனிய பூப்புனித நீராட்டு விழா நெல் வாழ்த்துக்கள். ஏன்னா அதாச்சும் உங்களோட பூப்புனித நீராட்டு விழாவை கொஞ்சம் ஸ்பெஷல் ஆக்கணும்னு சொல்லியும் சின்னதாக ஒரு சர்ப்ரைஸோட அவன் அன்பான வாழ்த்துக்களையும் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கணுமாம். இந்த இடத்தையும் வந்து கொஞ்சம் கலகலப்பாக்கி ஒரு வித்தியாசமான முறையில் அவன் அன்பான வாழ்த்துக்களை வந்து இன்றைக்கி ஹரிணிக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒரு ஆக்கள் மிக்கி மவுஸ் மினி மவுஸ்கிட்ட கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி இருக்கணும். எங்கிட்ட சார்பாக இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் ஹரிணிகிட்ட கொடுத்து கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் போட்டு ஆளையும் கொஞ்சம் சந்தோஷப்படுத்திட்டு வாங்கன்னு சொல்லி. ஏன்னா அவள் சந்தோஷம் எந்த மாதிரி வந்தது?
அதாச்சும் பூப்பிடுத நீராட்டு விழாக்கு மிக்கி மவுஸ் எல்லாம் வந்திருக்கணும், டான்ஸ் எல்லாம் போட்டு, ஏன்னா நிறைய டான்ஸ் எல்லாம் போட்டு நல்லா ஃபன் பண்ணலாம். ஆனால் நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறது வெயிட் பண்ணி கண்டிக்கணும். நிறைய டைம் எடுத்தவன்னு சொன்னால் பின்னால் இடங்களுக்கு நிறைய திருத்த விடும், ஏன்னா அப்போ டப்புன்னு முடிப்பவா. சரி, அதாச்சும் ஒரு ஆக்கள் உங்களை ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கணும். ஏனென்று சொன்னால் பூப்பிடுத நீராட்டு விழான்னு சொன்னாலே நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லுவினமாம். இருந்தாலும் தங்களுடைய வாழ்த்து கொஞ்சம் வித்தியாசமான முறையில் உங்களுக்கு வந்து சேரணுமாம்னு சொல்லி ஒரு அழகான ஃப்ளவர் பொக்கே அனுப்பியிருக்கணும். அந்த பூக்களை மாதிரி எப்போவுமே சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கட்டுமா என்ன என்று சொல்லி அழகான ஃப்ளவர் பொக்கே கொடுத்து அனுப்பியிருக்கணும். இன்னும் ஸ்பெஷலாக வந்து மினி மவுஸ்கிட்ட ஒரு பெரிய கிஃப்ட் இருக்குது. என்ன கிஃப்ட்னு பார்ப்போம்மா? ரைட், மினி கொடுங்க பார்ப்போம். ரைட், கிஃப்ட் வாங்கி ஓப்பன் பண்ணுங்க, என்ன கிஃப்ட் இருக்குன்னு பார்ப்போம். வேணா ரைட், மினி கூட டைம் இருக்காங்க, கொடுங்க. மனசுக்கு திட்டுறது எல்லாம் வேணா காதில் கேட்குது. ரைட், அதுபடியா கிஃப்ட் ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். ரைட், ரெட் கலர்ல ஒரு பாக்ஸ் வந்திருக்கா? ரெட்டா ஒயிட்டா? ரெட்டும் ஒயிட்டும் சேர்ந்து இருக்கு. சரி, அப்ப இதுக்குள்ள என்ன இருக்கு மட்டும் கெஸ் பண்ணலாமா? என்னவா இருக்கும்? எப்படியும் செயினா இருக்கும், கொஞ்சம் பெரிய பட்டியா இருக்கேனா? சரி, அப்படி ஓபன் பண்ணுங்க, என்ன இருக்குன்னு பாப்போம். ரைட், என்ன வந்திருக்குது? தங்கத்தில் ஒரு அழகான நெக்லஸ் வந்திருக்குதா? பிடிச்சிருக்கா? ரைட், அதாச்சும் உங்களை பூப்பிடுத நீராட்டு விழாமான்னு சொல்லி உங்களை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தி பார்க்கணுமா என்ற ஆசைப்பட்டு இப்படி அனுப்பி இருக்கினோம். அவள் சந்தோஷப்பட்டா மட்டும் காணாது. இப்போ யார் பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸை அனுப்பி இருப்பினோம்னு இப்போ நீங்கள் வந்து கெஸ் பண்ணி சொல்ல போறீங்க. யாரா இருக்கும்? சுரேஷ் மாமாவும் பிரியா மாமியும். சுரேஷ் மாமா பிரியா மாமி இல்லையே, அவையல் கொடுக்கல, வேறொரு ஆக்கள் கொடுத்து அனுப்பி இருக்கணும். தங்கண்ட சார்பா இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் ஹரினிட்ட கொடுத்துட்டு கொஞ்சம் சந்தோஷப்படுத்திட்டு வாங்கன்னு சொல்லி. இல்ல, அவையில் தான் கொடுத்துருப்பினோம். என்ன காரணம்? ஏதாச்சும் காரணம் இருக்கா அவையில சொல்றதுக்கு? அடிக்கடி இந்த மிக்கி விளையாட்டு அவையில செய்யறவ அதால அவையில சொல்றீங்க. ஆனா இது வந்து வேற ஒரு அகல் கொடுத்து அனுப்பி இருக்கிறாங்க. என்ன ரீசன் சொன்னா, தங்களால இன்றைக்கு உங்களுடைய பூப்பிடுத நீராட்டு விழாக்கு விரையலாம் போயிட்டு தான். ஸோ எங்கிட்ட சார்பாக இப்படி கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து கொஞ்சம் சந்தோஷப்படுத்திட்டு வாங்கன்னு அனுப்பினது. வேற யாரும் இல்லையா அப்படி சர்ப்ரைஸ் பண்றது? ராதிகா மாமி எங்க இருக்கிறா? லண்டன். இல்லையே, லண்டன்ல இருந்து மிரையில. அதாச்சும் இந்த கிஃப்டை கொடுத்தாக்கள் சொன்னவ கொடுத்துட்டு கேட்டீங்கன்னு சொன்னா இப்படியும் வெளிநாட்டில இருக்கிறாங்கள தான் சொல்லுவா, எங்களுடனும் சொல்ல மாட்டா. இருந்தாலும் கேட்டு பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு பிறகு எங்களை கட்டாயம் கெஸ் பண்ணி சொல்லுவான்னு சொல்லி சொன்னது. இப்போ அவையில் சொன்ன மாதிரி டப்புன்னு வெளிநாட்டுக்கு ஓடியாச்சு. இப்போ கொடுத்தாக்கள் கோவிக்க போயிடும். தங்கத்தில் நெக்லஸ் பவுன் விற்கிற விலைக்கு ஏன்னா நெக்லஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்து விடவா எங்களை சொல்லாம மாமியாக்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாவேன்னு சொல்லி கோவிச்சா பிரச்சனை இல்லையா? தெரியல. சரி, அவ என்ன சொல்லியிருக்கணும்னு சொன்னா கொடுத்துட்டு கேளுங்க. அவாண்ட வாயால வந்து தங்கண்ட பேரை கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கணுமாம். தங்களை நீங்க சரியா கெஸ் பண்ணி சொல்லலைன்னு சொன்னா உங்களுக்கு குட்டியா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டுமா? என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? உங்களை பாட்டு வந்து பாட வச்சுட்டு யார் தந்தன்னு சொல்லட்டாமன்னு சொல்லி இருக்கணும். என்ன பனிஷ்மெண்ட் எடுப்போமா? எடுப்போமா பனிஷ்மெண்ட்? வேண்டாம், எல்லாருக்கும் முன்னாலையும் பாடினா இதாக இருக்குமா? வைக்கமா? சரி, அப்போ யார் தந்தன்னு சொல்லி பார்ப்போம். சரி, அப்போ இந்த மாதிரி கிஃப்டை கொடுத்தது யாருன்னு தெரிஞ்சா என்ன சொல்ல போறீங்க இந்த தருணத்தில்? வேலைக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை? அப்படியா? அப்படிதான் நிற்கிறாங்க வெளியில. சரி, இப்போ யாருன்னு சொல்லி பார்ப்போம். சரி, அதாச்சும் ஹரி, நீ ஏன்னா இன்னைக்கு உங்களுடைய பூப்பிடுத நீராட்டு விழா வந்து நல்ல சந்தோஷமா உங்களோட சொந்தக்காரோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிக்கின்னு இருக்கிறீங்க. இந்த கிஃப்ட் அனுப்பின எல்லாருக்குமே வந்து உங்களை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். நீங்கள் என்ன சொன்னா சரியான விருப்பமும் கூடவாம். ஏன்னா எப்படியாம் நீங்கள் என்ன சொன்னா சரியான விருப்பமும் கூடவாம். ஸோ உங்களுக்கு சின்னதாக ஒரு சர்ப்ரைஸை கொடுத்து தங்களோட அன்பான வாழ்த்துக்களை இன்றைக்கு கொடுக்கணுமாம்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஒரு ஆக்கள் அனுப்பி இருக்கணும். அனுப்பினாக்கள் யாருன்னு சொன்னா வேற யாருமே இல்லை. அனுப்பினாக்கள் இதுக்கு தான் ஒழிச்சு நிற்கணும். கொடுத்துட்டு இவ என்ன செய்யறான்னு சொல்லி தாங்கள் பார்க்கணுமான்னு சொல்லி ஒழிச்சு நிற்கணும். கூப்பிடுவோமா? அப்போ நீங்கள் 2 கண்ணையும் இருக்க மூடணும், திறக்கக்கூடா நான் சொல்ல மாட்டேன். வேணா ரைட். ஹரிணிக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தாக்கள் ஸ்டேஜுக்கு வாங்க. நீங்கள் கண் திறக்கக்கூடாதா? ரைட், எங்க மட்டும் ரைட். சர்ப்ரைஸ் கொடுத்தாக்கள் டப்புன்னு இருக்கா ஸ்டேஜுக்கு வாங்க. நிறைய பேர் வெயிட் பண்ணி நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. நாங்களும் இன்னொரு இடத்த போகணும். நானே இது எங்கே ஒழிச்சிட்டு நம்ம ரைட் ரைட் வாங்க வாங்க வாங்க. உங்களை தான் ஸ்டேஜுக்கு கூப்பிட போகிறோம்.
எங்க காணிடும் அதாச்சும் லண்டன்ல இருந்து வந்து நிற்கணும். சரி சத்தமாக இருக்கா வாங்க. ரைட் சரி அப்போ அம்மா அம்மா அப்பா வாங்க இருக்கா பிள்ளை அம்மா அப்பா டப்பண்டு ஓடியா குயிக்கா. சரி அப்போ சர்ப்ரைஸ் கொடுத்தாங்களும் வந்துட்டு வேணா கணத்துறக்க சொல்லுவோமா. ஆல்ரெடி உங்கள்கிட்ட இந்த சர்ப்ரைஸ் வந்திருக்கிறோம் நினைக்கிறேன் வேணா. ரைட் சரி அப்படியே நீங்கள் கண்ணை திறந்து வேற உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணாங்க பக்கத்தில் அன்னைக்கு நாம் யார் நிற்கிறது பக்கத்தில்? ஆ யார் நிற்கிறது? ஆ பிரியா மாமியும் மாமாவும் வேணா. ரைட் அப்போ அவையில் தான் வந்து தாங்கள் நிறைய பேருக்கு வெளிநாட்டிலேருந்து சர்ப்ரைஸ் பண்ணுறவையாம். இந்த முறை நேராக வந்து ஒருக்கா சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு சத்தம் போடாமல் இருக்க நின்றவ சந்தோஷமா. ஆ ரைட் அப்போ என்ன சொல்ல போறீங்க மாமாக்கு மாமி? தேங்க்யூ. ரைட் அதாச்சும் அன்பான மாமி அழகான மாமா அவையில் வந்து ஆசைப்படினோம் நீங்கள் வந்து இன்றைக்கு சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி எப்போவுமே சிரிச்சுட்டு சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படினோம். ஸோ அவையெல்லாம் ஆசைப்படுற மாதிரி எப்போவுமே சிரிச்சுட்டு சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் உங்களோட குடும்பத்தாரோடு சேர்ந்து பயணிக்கணும்னு சொல்லி குரூப் லங்கா ஈவென்ட் பிளானர் பிரைவேட் லிமிடெட் சார்பாக நாங்களும் வாழ்த்துக்கொள்கிறோம். இனியா பூ புனித நீராட்டு விழா நெல் வாழ்த்துக்கள். ஓகே தேங்க்யூ. ரைட்